பிஜேபில இருந்து பக்காவான ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு சம்பவம். சோ எங்க என்ன நடந்தாலும் ஒரு ஊழல் நடக்குதா, இல்ல ஒரு விஷயம் நடக்குதா, இல்ல ஒரு கட்சிக்கு எதிராக நடக்குதா, மீதி கட்சிகள் எல்லாமே துடிக்கிறாங்க. ஒரு கட்சியே தப்பு பண்ணுதா, அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு பல ஊடகங்கள் முன்னாடி வந்தாலும் சில பேர் எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தப்புன்னு ஒதுக்கி போடுறாங்க. அந்த வகையில ரீசெண்டா வந்துட்டு அந்த இடியில ஒரு 1000 crores அளவுக்கு ஒரு மோசடி நடந்துச்சு, டாஸ்மாக் ஊழல் நடந்துச்சு அப்படின்ற பட்சத்துல பல ஊடகங்கள், அதாவது நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து முன் வந்து இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா பேசினாலும் நியூஸ் 18ல இருந்து வாயவே திறக்கல. மக்கள் எல்லாரும் நீங்க மட்டும் ஏங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, இன்க்ளூடிங் சன் டிவி. பட் அது அவங்களோட கார்பரேஷன் அப்படின்றதுனால இவங்க மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டு போகுது. அதுக்கப்புறமா ஒரு விவாதமா அவங்க வந்து மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. சோ இந்த மாதிரி நியூஸே வந்து கரெக்டா என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கரெக்டா சேர்க்காத காரணத்தினால நாங்களே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு டிவியான தூர்தர்ஷன் டிவியை ஹிந்தி, மலையாளம், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒளிபரப்பணும். அங்க என்ன நடக்குது அப்படின்றத கரெக்டான ஒரு சினாரியோவா நடக்கிற விஷயத்த தெளிவா மக்களுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லாம பிஜேபி அரசு நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றத மக்கள் கிட்ட சரியா போய் சேர மாட்டேங்குது. மத்த ஊடகங்கள் அதையும் இதையும் சார்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் இவங்களுக்கு சப்போர்ட் மாத்திடுறாங்களே தவிர நம்ம என்ன பண்றோம்ன்றது சரியா சொல்றது கிடையாது. அதனால இதை கரெக்டா வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காராம். அமைச்சர்கள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு ஓகே இதெல்லாம் இப்படியா, சரி ஓகே நம்ம சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதிர் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபரை இந்த செய்தியாளருடைய ஒரு ஹெட்டா நியமிக்கிறாங்க. அவரு பெரிய சேனல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. அப்படின்னா இவரு டாப் டக்கர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லப்படுது. சோ இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்றத ரொம்ப தெளிவா ரொம்ப நேர்மையா சொல்ல போறாரு. எல்லா விஷயமும் புட்டு தெளிவா வந்துரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ரீசெண்டா தமிழகத்துல நடந்த அந்த டாஸ்மாக் ஊழல் உட்கொண்டு எந்தெந்த கட்சிகள் என்னென்ன ஊழல் பண்றாங்க, இன்க்ளூடிங் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயமும், யார் என்ன தப்பு பண்ணாலும் எதுவா இருந்தாலும் கரெக்டா நேரடியா வந்து மக்கள் கிட்ட நடக்கிற விஷயத்த உண்மையா சேர்க்கறதுக்காக தூர்தர்ஷன் தமிழ் வரப்போகுது. அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரத்திலே நாங்க இதெல்லாம் மாத்த போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 monthsல கிட்டத்தட்ட இந்த தனி நிகழ்ச்சியில இருந்து ஆரம்பிச்சு அனைத்து விதமான நியூஸும் வரப்போகுதுன்ற மாதிரி செய்திகள் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல மோடியோட ஸ்கெட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நல்ல விஷயங்கள்லாம் வேற யாரும் வந்து குறைச்சு பேசிடக்கூடாது, நம்ம தெளிவா கரெக்டா வந்து ஒரு மேப்ல போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இதை வச்சிருக்காரு. மீதி இருக்கிற கட்சிகளுடைய ஊழல சும்மா போட்டு அடிச்சோம்னா யாருக்கு ஒரு மவுஸ் புரிஞ்சுக்கிட்டா சரி. சோ இந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் அப் டு டேட் நான் உங்களுக்கு குட்டியா சொல்லி தெரிவிச்சிடுறேன். தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.